நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நீசபங்க ராஜயோகம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பல நேயர்கள் ஃபோன் பண்ணி, என்ன சார் வெறும் யோகம் இந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்காக சொல்கிறீங்க, ராசி பலன் சொல்கிறீங்கல்ல அப்படின்னாங்க. இது ராசி பலன் முற்றிலுமே நிறையா ஜோசியர்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. ஏப்ரல் 15க்கு மேலே, மே 20க்கு மேலே இது நடந்தே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ராசியாக இருங்க, சொல்கிற மாத பலன், வார பலன், தினப்பலன் சொல்கிறாங்களே, ஏதாச்சும் உங்களுக்கு நடக்குதா? கண்டிப்பாக நடக்காது. ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் நடப்பு திசா புத்தி என்னவோ அதுதான் நடக்கும். நம்ம பெருமைக்கு இந்த மாதம் இப்படி இருக்கு, அந்த மாதம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அது ஒரு 1,00,000 பேரில் ஒரு 10 பேருக்கு சூட்டபிள் ஆகும். பட் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் உங்களுக்கு லைவாக இந்த திசை இந்த புத்தி அவங்க எங்கே இருக்காங்க ஜாதகத்தில் கணிச்சு பலன் சொன்னால் தான் அது லைவாக நடக்கும். அது பாதி பேருக்கு தெரியறதில்லை. தலைப்பை பார்த்துட்டு ஜூன் 15க்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லுவாங்க. கொட்டாது. எங்கே கொட்டும், எப்படி கொட்டும்? வீட்டில் படுத்துக்கிட்டு தான் கொட்டிடுமா? கொட்டாது. நம்ம நீசபங்க ராஜயோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகம், உதாரணத்துக்கு சூரிய பகவான் எடுத்துக்கலாம். சூரிய பகவான் துளாராசியில் நீசம். ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு பூராமே துளாராசியில் சூரிய பகவான் நீசமாக இருப்பார். இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் கூட இணைஞ்சு ஆட்சி பெற்றாருன்னா இந்த நீச பங்கம் பட்டுவிடும் அப்படின்னு சொல்லலாம். நீசபங்கம் ராஜயோகமாக மாறிடும். ஒரு கிரகம் நீசம்னா பலத்தை இழந்துருது, அதோட மொத்த பலத்தையுமே இழந்துடும். இப்போ ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க கூட அதாவது பயப்படுவாங்க. கடலுக்கோ மலைக்கோ, உயரமான மலை உச்சியில் ஏறினா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கடற்கரையை பார்த்தா அலைகளை நம்ம இழுத்துட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆள் பார்த்தா பக்காவாக பந்தாவாக பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, ரவுடி மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் உள்ளே இருக்கும். 3ஆவது மாடியில் ஏற மாட்டாங்க, 5ஆவது மாடியில் ஏறி கீழே குனிஞ்சு பார்க்கறதுனா பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நீசம், அதாவது ஒரு ஆன்மகாரகன் சூரிய நீசமான இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்துடும். இப்போ அதே நீசகாரகன் சுக்கிரன் கூட நீச பங்கப்பட்டுருச்சுன்னா பல சவால்களை கடந்து, பல போராட்டங்களை கடந்து, தடை தாமதங்களை கடந்து பெரிய ராஜயோகமாக அந்த சூரிய திசையிலே சுக்கிர திசையிலே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படியாப்பட்ட யோகம் அந்த நீசபங்க ராஜயோகம். அதாவது நேற்று வரையிலும் கீழே கிடந்தேன், ஒன்றுமே இல்லை, குடிக்க கஞ்சி இல்லை, இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அவன் கணக்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே கிடக்கு, அங்கே கிடக்கு, அங்கே 2 ஏக்கர் கிடக்கு, இங்கே 10 ஏக்கர் கிடக்கு, அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குன்னு சொல்லி நகை, காசு, பணம், கார், வண்டி, பங்களா எதுக்குமே குறை இருக்காது. இந்த மாதிரி ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு மனிதனை ராஜயோகம்ன்றது அதுதான். உச்சத்தை நோக்கி அவனோட வாழ்க்கை